இல்ல, அதாவது ஒரு விஷயம், இந்த இடஒதுக்கீடு இந்த பிரசிடன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கவர்மெண்ட் எடுத்தாங்க போறாங்க, ரெண்டாவது ஆந்திரா, அடுத்து உள்ளடக்கிறது 3 பேர் போற ஃபர்ஸ்ட். அப்ப அதுல கொஸ்டின் வந்து இந்த உள்ளிடக்கீடு கொடுக்கலாமா இல்லையாங்கிற கேள்வி எங்களால் தீர்மானிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த 3 பெஞ்ச் சொல்றாங்க, 5 பெஞ்சும் சொல்லிடுறாங்க. தட் ஹஸ் பீன் ரிஃபர்ட் டு 7 பெஞ்சஸ். அவங்க வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா இல்லையாங்கிறத எல்லாருடைய கேள்வி. அது மாநில அரசுகள் வந்து பிகாஸ் ஹெட்ரோஜினியஸ் கம்யூனிட்டி, ஹோமோஜினியஸா இல்ல, இந்த பட்டியல் இருக்கக்கூடிய இடத்திலேயும் பல சமுதாயங்களாக இருக்கிறாங்க. இப்ப தேவேந்திர வேடர் சமுதாயம் இருக்கிறாங்க, ஆதிராக்கிறாங்க இருக்கிறாங்க. அதனால அந்த சமுதாயங்கள் வந்து ஒரே மாதிரியாக வந்து இடஒதுக்கீட்டில் பங்கு பெற முடியாமல் இருந்திருந்தால் அதை முறையாக ஆய்வு செய்து அதுக்கு பிறகு வழங்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா சும்மா கொடுக்க சொல்லல, பிரிஃபரன்ஸ் எனக்கு ஒரு, அதாவது வந்து எனக்கு ஒரு கம்யூனிட்டி பிடிக்கும்னா அந்த பிரிஃபரன்ஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது, நாங்க அருந்து இருக்கு இடஒதுக்கீடு முடிவு பண்ணிட்டோம், தரவுகள் தேவையில்லை, ஆதாரம் தேவையில்லை, கொடுக்கறவங்களுக்காக ஆதாரங்களை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு ரிவர்ஸ். அதாவது வந்து வண்டிக்கு முன்னாடி குதிரை நிறுத்துக்கு போல குதிரைக்கு முன்னாடி வண்டி நிறுத்தி தள்ளுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வித ஆதாரமும் இங்க கொடுக்கல. ஏன்னா இப்ப நீதியரசர் ஜனார்தனன் கமிட்டி அவர்கள் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல வேலை வாய்ப்பு எங்க இருக்குன்னா டிஎன்பிசி தான் நடத்துறாங்க. அதே மாதிரி டிஆர்பி தான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஆனா இந்த ஜனார்தனன் கமிட்டி அவர்கள் அந்த டிஎன்பிசிக்கும் டிஆர்பிக்கும் கடிதம் எழுதி டேட்டா கேட்கறாங்க. டிஎன்பிசியும் தரவில்லை, டிஆர்பியுமே தரவில்லை. அதை கிளீனா மென்ஷன் பண்றாங்க, நாட் ரிசீவ்டு ரிப்போர்ட் அப்படின்னு ஜனார்தனன் கமிட்டியே கொடுக்குறாங்க. சோ எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஜனார்தனன் நீதியரசர் ஜனார்தனன் அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்டே வந்து தரவுகள் முழுமையாக இல்லை. முழுமையாக இல்லாத தரவுகளை வச்சுதான் இந்த 3% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க எங்களுடைய குற்றச்சாட்டு. அது அநீதி. மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? உங்களுக்கு நாங்க எதுனா நாங்களா சொல்லி தெரியணும் உங்களுக்கு இல்ல. அதுல வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. இது டெப்தா வந்து அந்த உள்ளிடக்கீட்டினுடைய சரத்துகளையும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் படிக்கல. இல்ல, அது நான் தனியப்பட்ட முறையில் யாரையும் விமர்சிக்க விரும்புகிறேன், படிக்கல. ரெண்டாவது, ஒரு தனியாம கட்டமைப்பை திமுக அமைச்சு விட்டாங்க. அருந்ததிரு வந்து அவங்க தான் விளிம்பு நிலைக்கும் விளிம்பு நிலை இருக்கிறாங்க அப்படின்னு. நான் அதான் கேட்கறோம், நீங்க சொல்றதுக்கு உண்டான எவிடன்ஸை கொடுத்துருங்க. 18% நீங்க வந்து ஆய்வு பண்ணி கொடுங்க. கொடுத்த பிறகு எல்லாம் முடிவு பண்ணுவது என்ன பெரிய என்ன இருக்குது? அதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவறு பண்றாங்க, தீகா தவறு பண்றது நியாயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது, தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலைமை அவங்களுக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான கலவரங்கள் வந்து தென் மாவட்டத்தில் வெட்டி குத்து கொண்டு போது அவர்களுக்கு காது கேட்கல, கண்ணு கிடையாது வீரமணிக்கு ஆச்சுங்களா? அந்த வீரமணியார் எப்படி வந்து இன்னைக்கு வெட்டுப்படக்கூடிய தேவேந்திர வேளாளரோ தீண்டாமை கொடுமை ஆதிராளர் பார்க்க முடியும்? அவர்களுக்கு பிராமின் ஒருத்தன் தான் எதிரியை தவிர பார்க்க யாரும் எதிரி கிடையாது. அவர் கண்ணை மூடிக்கொண்டு மட்டும்தான் அவர் பேசுவார். ஆனால் கம்யூனிஸ்டுகள் பேசுறதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. கம்யூனிஸ்டுகள் வந்து உண்மையினுடைய அடிப்படையில் பேசக்கூடியவங்க. அந்த கட்சியும் கூட இந்த உள்ளிடக்கீட்டால பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்களே. இன்னைக்கு நான் தான் கிருஷ்ணசாமி இல்ல, இவர் பரைய சமுதாயம், அவர் பரைய சமுதாயம், இவங்க பரைய சமுதாயம், எல்லாரும் பரைய சமுதாயம் சார்ந்தவங்க. இத்தனை இன்டெலிஜென்ட் வர்றாங்களே ஆச்சா. அப்போ இவங்களெல்லாம் சொல்ற போது இதுக்குள்ள உண்மை என்னன்னு நீங்க பாருங்க. சொல்றேன், நான் சொல்ற கேட்க சொல்ல, நீங்க ஸ்டடி பண்ணுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் இடஒதுக்கீட்டை வைத்து உயர்ந்து விட்டார்கள் அப்படின்னா பட்டியலிருந்து விலக்கிட்டு போங்க. நீங்க எந்த எம்பிசியில் கொடுத்துருங்க. நீங்க ஏன்னு தெரியலீங்க. நான் வந்து தனிப்பட்ட முறையில் கம்யூனிஸ்டுகள் மேல நான் வந்து அவர்கள் வந்து இதை வந்து முறையா செய்ய ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்கள். மற்றவங்கள மெக்கானிக்கலா பிராமின் மட்டும் தான் பார்ப்பான். மற்ற கம்யூனிஸ்டுகள் அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடியவர்கள், உண்மையை சிந்திக்கக்கூடியவர்கள், தரவு அடிப்படையில் பேசக்கூடியவங்க. அவங்க ஏன் தவறு பண்றாங்க தான் கேள்வி. அதனால யாரும் வந்து இப்ப திமுக கட்டமைச்சது அது அப்படியே கூட. ஆக்சுவலா வந்து 2009 கலைஞர் வாஸ் வெரி வீக். அன்னைக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தது. பாமகனுடைய தயவு தேவைப்பட்டது, காங்கிரசுடைய தயவு தேவைப்பட்டது, கம்யூனிஸ்டுடைய தயவு தேவைப்பட்டது, 20 தேவைப்பட்டது. அதுக்காக ஈல்டு பண்ணார். அன்னைக்கு அவர் மனப்பூர்வமா செஞ்சாராங்கிறது எனக்கு தெரியாது ஆச்சுங்களா. சோ இது வந்து பொலிட்டிக்கலா கொண்டு வந்துட்டு இன்னைக்கு அதை நிறுத்தி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இன்ஹிரண்ட் ஒரு இது உண்டுங்க. எஸ்சிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து வளர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சில பேர் இருக்குது. அதைத்தான் இதுதான் வந்து நியோ பிராமினிசம். யாரெல்லாம் வந்து
இந்த உள் இடஒதுக்கீட்டை ஆதரிச்சு தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதிராவிடருடைய இடஒதுக்கீட்டை காலி பண்றாங்களோ அவங்க எல்லாம் நியோ பிராமின்ஸ், அவர்கள் நியோ பிராமி பார்ப்பனியவாதிகள் தான் நாங்க குற்றம் சுமத்த வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம். ரொம்ப பேசினா எடுத்துருவாங்க, எங்காவது கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. இந்த மென்டல் நாங்க முதல்ல இது குறித்து பேரணியே விழிப்புணர்வு பேரணி தானுங்க. ஆச்சா, இன்னும் கண்டனத்துக்கெல்லாம் நான் இதுக்கெல்லாம் போல. இது குறித்து ஒரு அவேர்னஸ் இந்த 15 வருஷத்துல எங்க தேவேந்திர வேளாளர் ஆதிராவிடருடைய கால 2 காலையும் கட்டி போட்டு ஒரு சாதியை மட்டுமே ஓட வச்சு அத்தனை இடஒதுக்கீடுகளும் அவர்களுக்கே அபகரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் நிரூபிப்பேன். இந்த அரசு டேட்டாவோட வரட்டும். நான் போடுறேன், என்னுடைய பேச்சு இல்ல, நான் அதெல்லாம் போடுறேன். இல்ல, எனக்கு அப்படியெல்லாம் நான் போட மாட்டேன், போட்டுக்க மாட்டேன். இல்ல, வேற யாரும் போட்டுக்க மாட்டாங்க, யாருமே போட மாட்டாங்க. நீங்க எடுத்துக்காட்டுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம இந்த உள்ளிடுங்கிறது இட் இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் பிரச்சனைங்க. இது ஏறக்குறைய ஒரு 18, 15, 16% மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. பெரிய அளவுக்கு கீழே மக்களுடைய கொந்தளிப்பு இருக்குது. அதனால தமிழ்நாடு அரசு அறிவுபூர்வமா சிந்திக்கணும். அதுக்கு நம்முடைய ஊடகங்கள் போடக்கூடிய கருத்துக்கள் அவங்களை கண்ணை திறந்து பார்க்க வைக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டும்.